மதுரை மாவட்ட மீடியா நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாளை மறுதினம் எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்காக நாளை இரவு அவர்கள் மதுரைக்கு விமானம் மூலம் வருகிறார்கள். பிறகு நாளை மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறாங்க. அதன் பிறகு மாலையில் நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறாங்க. அதுக்காக இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய ப்ரொஃபசர் அவர்களும் கதிலி அவர்களும் வந்து இன்னைக்கு இது அடிக்கல் நாட்டு விழாவை செய்திருக்கிறோம். சார், அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இருக்கும்? இல்லை, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. ஓகே, மதுரை ஏன் சார் சூஸ் பண்றீங்க? வழக்கமா மாநில நிர்வாகிகள் கூட சென்னையில் நடக்கும், மதுரை ஏன் தேர்வு செய்யுங்க? திமுக பொதுக்குழு நடந்த ஒரே வாரத்துக்குள்ள அது இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மதுரையில் தான் ஆரம்பித்தார். ஓகே, மதுரையில் எந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் வெற்றியோடு அமையும். இது மீனாட்சி ஆட்சி செய்யக்கூடிய இடம். தேசிய ஜனநாயக ஆட்சி வரணும், அதற்காகத்தான். திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முழுமையா பிஜேபியை சாடி இருந்தாங்க. நம்ம பொதுக்குழு கூட்டத்தில் யாரை சாட போறீங்க? கூட்டணி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நாங்கள் கட்சி நடத்துவது யாரையும் சாடுறதுக்காக இல்லை. இந்த தமிழ்நாட்டில் நடைபெறும் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? இது மக்களுக்கு தேவையான ஆட்சியா? என்னென்ன வாக்குறுதிகள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் எதெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க, இதை பற்றி தான் நாங்கள் பேசுவோம் தவிர திமுகவை சாடுவதற்காக நாங்கள் கட்சி நடத்தவில்லை. அவர்களை போல் பயந்து கொண்டு நாங்கள் பேசுவதற்கும் தயாராக இல்லை. சார், குறிப்பா அந்த பாமக விவகாரத்துல ஆடிட்டர் குருமூர்த்தி வச்சு பாஜக தான் சமரசம் பண்றாங்க. குறிப்பா வந்து ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து அமித்ஷாவே நேரடியா தொலைபேசியில பேசியிருக்கிறாங்க இப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா சார்? சமரசம் பண்ற முயற்சியில பாஜக இறங்கி இருக்கா கூட்டணிக்கு? அதாவது சமரசம் என்கிற வார்த்தையில எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா அதை பத்தி பேச்சுவார்த்தையில வந்து பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதா பாஜக நடத்துறதா? ஏன்னா 8ஆம் தேதி ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் மேடையில ஏத்துறதுக்காக அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்றாங்க. அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் ஒரு நல்ல பெரிய மனிதர். நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் துக்ளக் பத்திரிகையிலிருந்து அவருடைய தொடர்புகள் மக்கள் நலம் பெற வேண்டியதற்காக உள்ள ஒரு பெரிய நல விரும்பி அவர். சார், அதாவது ராமதாஸ் சாருக்கு வந்து துளியளவு கூட விருப்பம் இல்லாம தான் நடந்த முறை கூட்டணி அமைஞ்சிருக்குன்ற ஒரு பதிவு பண்றாரு. அவரு அழுத்தத்தின் காரணமாக மறுநாள் காலையில விழுந்து பார்த்தா பாரத் மாதா ஜெயின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்காங்கன்ற வேதனையும் சொல்லி இருக்கிறாரு. அந்த கூட்டணியில ஒரு விருப்பமே இல்லாம தான் இருந்தது. அதாவது தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த தேர்தலுக்கு இன்னொரு 10 மாசம் இருக்கு. அதனால அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. இல்ல சார், அடுத்த கூட்டணிக்கு அச்சாரமா தான் இன்னைக்கு நீங்க குருமூர்த்தி அனுப்பி இருக்கிறீங்களான்னு நம்ம கேட்கிறோம். இல்ல, அது பத்தி நாங்க இப்ப எதுவும் கருத்து சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை நான் மாநில தலைவராக வந்த பிறகு தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும். குறிப்பா அன்றைய தினத்துல கூட்டணி கட்சியில எல்லாரும் கலந்துக்குருவாங்களா சார்? குறிப்பா OPS, டிடிவி தினகரன் எல்லாம் இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க எல்லாம் கலந்துக்குருவாங்களா? அதுக்கான வாய்ப்பு இல்ல. இந்த கூட்டம் முழுக்க ஆமா மாநில நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், கோட்ட பொறுப்பாளர்கள், பிறகு மாவட்ட தலைவர்கள், எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரையும் நேரடியாக அவங்க சந்திக்க தான் அது குறித்து தான் நடக்குது. ஹோட்டல்ல சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஹோட்டல்ஸ்ல தலைவர் கூட்டணி தலைவர் இல்ல, அதை பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது. மதுரையில நடக்கிறது முருகன் மாநாடு இல்ல சங்கிகள் மாநாடு அப்படின்னு சேகர் பாபு எனக்கு பேசியிருக்கிறார். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் சபரிமலைக்கு மாசந்தோறும் போகக்கூடியவர் நல்ல பக்தி தான். பக்தி இல்லாத இடத்துல போய் இருந்துட்டு அதை பேசிட்டு இருக்காரு. அதுக்கு கமெண்ட்ஸ் கூட வேற மாதிரி போட்டிருந்தாங்க. சார், இந்த புதிய பொறுப்பு மாநில தலைவர்ன்ற பொறுப்பு எப்படி இருக்கு? சுமையா இருக்கா? நிர்வாகிகள் உங்க பேச்ச ரேட்டு அனுசரிச்சு போறாங்களா? எல்லாருமே நிர்வாகிகள் தான் அங்க இருக்கிறாங்க. என்னோட சீனியர் ப்ரொஃபசர் கதிலி, என்னோட சீனியர், எல்லாருமே அனுசரிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 மாசமா நல்ல நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சுகமான சுமையா போயிட்டு இருக்கு. உங்களுடைய இலக்கு என்னவா சார் இருக்கு? இலக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் திருப்பி நான் சொல்றதுன்னா,
உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமா இருக்கட்டும், டாஸ்மாக்ல நடந்த ஊழலா இருக்கட்டும், 39,000 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மாக்ல. அதுல ஒரு கருத்து குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, பெடரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு இது ஈடி போனது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது டாஸ்மாக் கவர்மெண்ட் ஒன்றும் கிடையாது, அது ஒரு கம்பெனி. அது 1983 1956 ஆக்ட் படி, மதுவிலக்கு ஒழிப்பு படி 83 25/4/83 இது ஒரு கம்பெனியா பதிவு பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி அதில் முறைகேடு நடக்கும்போது அதில் தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது. அதுல ஈடி அந்த இதுல ஈடுபட்டிருந்த 2 அதிகாரிகள் இப்போ சமீபத்தில் மாற்றம் கூட பண்ணிருக்காங்க. அது இருக்கலாம், அதிகாரிகள் 3 வருஷம் ஆயிருக்கலாம், 4 வருஷம் ஆன பிறகு மாற்றங்கள் வரலாம். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு அணியில எல்லாரும் வரணும். சரி, இப்போ உருவாகி இருக்கிற அணியில யாரா இருக்கா? ஓபிஎஸ் இருக்காருல்ல? இருக்காரு. அன்பு பாமக இருக்க போதா? அவங்க வருவாங்க. பழைய அந்த போன தேர்தலில் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தொடருதா வச்சுக்கலாமா? தொடருவோம், வெல்வோம். இன்னொரு 10 மாசம் இருக்கு. வரும்போது அடுத்த முருக பக்தர்கள் மாநாடுலாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லா தகவலையும் சொல்லிடுறேன். குறிப்பா திமுக அதான் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நிறைய தடைகளை போடுவாங்க. அதான் அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு, இந்த மாநாடு நடைபெறாதுன்னு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லிட்டே இருக்காரு. அவங்க அதிலே தெரிஞ்சது எங்களுக்கு, அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க அனுமதி தரலன்னா நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுதான். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பாமக கான்பிடண்டா சொல்றீங்கல்ல, எல்லாமே நல்லபடியா கான்பிடண்டா வரும். உங்க விருப்பப்படியே நல்லபடியா. வேல் யாத்திரை, பாத யாத்திரை, நயனா நாகேந்திரஜியுடைய யாத்திரை என்னவா இருக்கும்? என்னுடைய யாத்திரை அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டு சட்டமன்றத்துக்கு செல்லுதான் என்னுடைய யாத்திரை. மதுரைக்கு ராமசீனிவாசன் அவர்களுக்காக அமித்ஷா வந்தபோது கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்றாங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு புது வியூகத்துக்காக அமித்ஷா மதுரை வராருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அவருடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு பயணமா இருக்கா? இல்ல என்னன்னா, எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரே வாரத்துக்குள்ள ஷாவை போட்டு வரீங்களே, அதுதான் பிரச்சனை. அந்த சாதா மகாராஷ்டிரா ஆட்சி கொண்டு வந்தார், தமிழ்நாட்டில் முடியாதுங்கிறார் அவரு. ஆனா எப்பொழுதுமே திமுக இந்த ஷான்னாலே கொஞ்சம் பயம். 1976 ஏன்னா திமுக ஆட்சியை கலைச்சதே கே ஷா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை அவங்க ஷான் பேரை கேட்டாலே ஒரு பயம் தான். சார், பிஜேபி பெரிய அளவுல வளருதுன்னு தமிழ்நாட்டில் சொன்னா கூட நீங்க மற்ற கட்சியில நம்பி அவங்களுடைய கூட்டணியில தானே சார் வர வேண்டியது இருக்கு. உங்களுக்கு தொகுதி பங்கீடு கொஞ்சம் ஏன் திமுகவே தனியாக நிக்க வேண்டியது? அவங்க ஏன் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை கூட்டி வச்சுட்டு நிக்கிறாங்க? நம்ம கட்சியை மட்டும் பேசுறேன், வளர்ந்து வரது இல்ல. நான் அந்த கட்சியை கேட்கறேன் உங்கள்கிட்ட. நான் அந்த கட்சியை கேட்கறேன். தொகுதியெல்லாம் எப்படி சார் தேத்துற மாதிரி இருக்கீங்க? நிறைய அதிமுகக்கு இணையா தேத்துற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா சார்? அந்த அளவுக்கு வல்லமை பிஜேபிக்கு இருக்கா சார்? ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா சார்? இன்னைக்கு பிஜேபி தான் சார் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. 1300 எம்எல்ஏக்களுக்கு மேல இருக்கிறாங்க, 240 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. திமுக 240 பேர் இருக்காங்களா? இல்ல. இவ்வளவு பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி. அவருக்கு இணையா அங்க தமிழ்நாட்டில் யாரும் இருக்காங்களா? ஒருத்தரும் கிடையாது. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் சூழ்நிலை பேசிட்டு இருக்காங்க. 2026 பாருங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு.